ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். ஆக்டர் சுவாமி அவங்களுடைய பர்த்டே ரொம்பவே அழகான ஒரு எண்டுக்கு வந்திருக்கு. நிறைய சர்ப்ரைசஸ், நிறைய எஃபர்ட்ஸ், ஃபேன்ஸோடைய எஃபர்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு அழகான ஒரு போஸ்ட், ஒரு கிராட்டிடியூட் போஸ்ட் மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஷார்ப்பாக ஒரு 11:55 போல், அதாவது இந்த எண்ட் ஆஃப் த டேக்குள்ளே அவங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான பிக்சர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது கூடவே ஒரு பெரிய கேப்ஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த கேப்ஷனை ஃபுல்லாகவே படித்து காட்டிடுறேன். they say bonds cannot be made with efforts. Things fall in place organically to form the best of bonds. This is what unites us, and you all never fail me while I need it the most. No amount of thanks will suffice for the lengths you have gone to make this one special for me. Most of the efforts might have gone unnoticed, for you all have done donations and offerings of food anonymously. The numbers are staggering. The best thing is, it wasn't done for attention or pride, only out of pure love with an earnest intention of helping the ones in need. ஸோ பெஸ்ட் திங் என்னன்னா, நீங்கள் இதெல்லாம் அட்டென்ஷனுக்காகவோ ஒரு ப்ரைட்காகவோ பண்ணலை. ஒன்லி எல்லாமே ஒரு பியூர் லவ், எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லாமல் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க மற்றவங்களுக்கு. ஸோ எஸ், ஐ ஹவ் நத்திங் டு டூ வித் திஸ் ஆஃபரிங்ஸ், சேரிட்டி, டொனேஷன்ஸ். இட் ஐ எம் ஹாப்பி டு பி த காஸ் ஃபார் இட் டு பி கேரிட் அவுட். இதனால் எனக்கு எதுவுமே ஆக போகிறது இல்லை எந்த ஒரு ஆஃபரிங்ஸ், சேரிட்டி, டொனேஷன்ஸ் மூலமாக. பட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். The perfection and intent, if this is the scale of hearts that swell with happiness, I wouldn't mind celebrating my birthday every day, known by the kind of unconditional love I enjoy. For someone who treats birthday as just another day, you all make me look forward to it every year. Love. So ஜஸ்ட் அனதர் டே மாதிரி தான் என் பர்த்டேவை எப்பவுமே நான் நினைப்பேன். பட் நீங்கள் எல்லாருமே அடுத்த பர்த்டேக்காக என்னை வெயிட் பண்ண வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டை கொடுத்து முடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ வித் லவ், சுவாமி அவர்கள். மேக்ஸிமம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் அவங்க கொடுத்த சர்ப்ரைசஸ் எல்லாத்தையுமே ரீஷேருமே பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில். ஒரு ஹாப்பி டேவாக எண்ட் ஆகியிருக்கு. நாளைக்கே ப்ரோமோ பார்த்துட்டு மேக் பண்ணுறேன். ஸோ நானுமே சண்டேன்றதையே மறந்துட்டேன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நாளைக்கு ப்ரோமோக்காக வெயிட் பண்ணுறேன். அப்போ தான் எனக்கே ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓஹோ, நாளைக்கு சண்டே 10 மணிக்கெலாம் நம்ம ஷார்ப்பாக யூடியூப் போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.